firm அப்படின்னா நீங்கள் திடமாக நில்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இட் இஸ் கிரைஸ்ட் who has made us free from the bondage of law. சட்டத்தின் பிடியிலிருந்து நம்மளை விடுதலையாக்கினவர் இயேசு கிறிஸ்து. சட்டம் அப்படிங்கிறது யூதர்களின் சட்டம், நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியாயப்பிரமாணத்தை படிச்சுக்கிட்டு தான் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு நெருக்கடி கொடுப்பாங்க. பைபிளில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? அவன் போட்டிருக்கு. என்னப்பா, ஒரு 2 நாள் பைபிள் படிச்சுட்டாங்கன்னா மிகப்பெரிய நியாயப்பிரமாணிகராக மாறிடுவாங்க. நம்ம சர்ச்சில் வரக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, அவனை சர்ச்சில் விடக்கூடாது, இவனை சர்ச்சில் கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் இவனே சர்ச்சிலேருந்து போயிடுவான். அந்த மாதிரி நிறைய பேரை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்துருக்கேன். அவன் இயேசு கிறிஸ்துவனுடைய துரோகி, இவன் இயேசு கிறிஸ்துவனுடைய துரோகின்னு சொல்லுவான். கடைசியில் இவனே துரோகியாக மாறிடுவான். இயேசு கிறிஸ்துவே என்ன சொன்னார்? யாரையுமே நீங்கள் நியாயம் தீர்க்காதீங்க. பைபிளில் நிறைய வசனம் போட்டுருக்கு, நிறைய நியாயபரமான கட்டளைகள்லாம் இருக்குது. அந்த கட்டளைகளை பயன்படுத்தி அவனை தீர்க்காதீங்க. உங்களுக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. அவர் இறைவனுடைய நோக்கம் என்னென்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் யாரையும் குற்றப்படுத்தாதீங்க. ஜட்ஜ் ye not. நீங்கள் குற்றவாளிகள் ஆகாதபடிக்கு யாரையும் குற்றம் தீர்க்காதீங்க. நீ குற்றம் தீர்த்தீங்கன்னா குற்றவாளிகள் ஆகிடுவீங்கன்னு அர்த்தம். அது எழுதப்படாத சட்டம். நீங்கள் குற்றவாளிகள் ஆகாதபடிக்கு யாரையும் குற்றம் சொல்லிடாதீங்க, தவறு சொல்லிடாதீங்க. நீ சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியே மனசில் சிந்திச்சுக்கிட்டே இருங்க, ஏதோ நடக்குது அப்படின்னு தான் சொல்லுங்கள். ஸோ என்ன சொல்கிறாருன்னா, என்னாச்சு நியாயப்பிரமாணம் இந்த இதில் கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கேன், எடுத்தவனே. ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து இயேசு நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலையிலே நிலைத்திருங்க. கிறிஸ்து நம்மளை விடுதலையாக்கி, நீங்களாம் போங்கப்பா, உங்களுக்கெல்லாம் சுதந்திரம் கொடுத்தாச்சு, நீங்கள் சந்தோஷமாக சுதந்திரமாக வாழுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இல்லை மறுபடியும் நான் அடிமையாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார் நிறைய பேர் யூதர்கள். இன்றைக்கி என்ன அடிமை நிலையில் நம்ம இருக்கோம்? லெந்து காலம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சர்ச்சில் நிறைய பேர் கண்ணீர் விட்டு அழுவாங்க. நான் கறி சாப்பிட மாட்டேன், நான் பட்னியாக கிடப்பேன் அப்படின்னு. இந்த நியாயப்பிரமாணத்தில் நீங்கள் கை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்து உங்களை சுதந்திரமாக்கி விட்டார். நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அவ்வளோ பாடுகளையும் அவர் அனுபவிச்சிட்டார். நீங்கள் ஒன்றும் பாடுகளை அனுபவிக்க வேண்டாம். நீங்கள் சிலுவை பயணம் போக வேணாம். வேளாங்கண்ணிலாம் போனீங்கன்னா சிலுவை தூக்கிட்டு முட்டிகால் போட்டுட்டு போவாங்க. அதெல்லாம் வேணாம், கவலைப்படாதீங்க. உங்களுக்காக நான் அனைத்து பாடுகளையும் அனுபவித்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அவர் எனக்காகத்தான் இவ்வளத்தை செய்தார் என்று நம்பு. அது போதும். அவர் சொல்வதின்படி செய். இந்த 2 விஷயம்தான். 2 செஞ்சிட்டாலே உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் முழுமையாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நம்ம ஆள் என்ன சொல்கிறோம்? அதை நம்ப மறுக்கிறோம். அது எப்படிங்க அப்படின்னு. இட் இஸ் கிரைஸ்ட் who has made us free from the bondage of the law. He freed us from the curse of the law by dying for us on the tree. அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கினார். ஆகவே நாம் இப்பொழுது சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். முழு சுதந்திரமும் நமக்கு உண்டு. நீங்கள் நன்மையை செய்யலாம், தீமையை செய்யலாம், முழு சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. ஏற்கனவே நீங்கள் அடிமைத்தனமாக எதுவுமே செய்ய முடியாது. நன்மையை செய்ய முடியாது, தீமையை செய்ய முடியாது. அப்பேற்பட்ட அடிமைத்தனத்தில் நீங்கள் இருந்தீங்க. உங்களை சுதந்திரமாக்கி முழு சுதந்திரராக விட்டு விட்டார். நீங்கள் இப்போ எது வேணால் செய்யலாம். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நினைத்து தயவுசெய்து நன்மை செய்யுங்கள். தேவன் உன்னிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? தீமையை விட்டு விலகி நன்மை செய்வதை அல்லாமல் தேவனிடத்தில் என்னத்தை எதிர்பார்க்கிறார்? இதான் அவர் கேட்குறார். He freed us from the curse of the law by dying for us on the tree. The believer is no longer under law, he is under grace. விசுவாசிக்கிறவர்கள் பைபிளில் இருக்க சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் தொடர்ந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்துடுவாரா? கிடையாது. விதைக்கிறவனாலும் அல்ல, அறுக்கிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற தேவனாலே தான். நீங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டீங்கன்னா காப்பாற்றப்படுவீங்களா? கிரியைகளினாலே அல்ல, விசுவாசத்தினாலே, கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்போ நம்ம சபைக்கு போகிறது எதுக்கு அப்படின்னா, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சி நிற்பது தான். அந்த சபையில் நம்ம எதுக்கு சேர்றோன்னா, 2 பேர் 3 பேர் சேரும்போது அங்கே பரிசுத்த ஆவியானவருடைய நிழல் ஓட்டம் அங்கே இருக்கும். அதான் இயேசு கிறிஸ்து வாக்குறுதி சொன்னார்.
என்னுடைய பெயரை சொல்லி எங்கே 2 பேர் 3 பேர் கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்னார். அப்பேற்பட்ட தேவன் நம் மத்தியிலே இருக்கிறார் இல்லையா? ஆகவே என்ன சொல்றது? பிலீவர் இஸ் நோ லாங்கர் அண்டர் லா, ஹி இஸ் அண்டர் கிரேஸ். ஆகவே தேவன் கிருபையாக, இயேசு கிறிஸ்து கிருபையாக நமக்கு அழைத்த அழைப்பின் கீழே நாம் இருக்கிறோம். யாரையும் குற்றப்படுத்துவதற்கு இல்லை. திஸ் டஸ் நாட் மீன் தட் வி ஆர் அவுட்லாஸ் அண்ட் ரிபல்ஸ். இதற்கு நான் எந்த சட்டத்தையும் மதிக்க மாட்டேன், நான் ஒரு புரட்சிக்காரன், நான் ஒரு முரட்டாட்டக்காரன் என்று சொல்ல முடியாது. எவன் வந்து பார்க்கறான்னு பார்ப்போம். சட்டமாவது நம்ம ஹைகோர்ட் ராஜா சொன்னார்ல, ஹைகோர்ட்டாவது என்னமோ சொன்னார், அது மாதிரி அப்படிலாம் ஒரு முரட்டாட்டக்காரனாக நாம் கிறிஸ்தவர்கள் வாழவில்லை. ஆனால் அந்த சட்டத்தின் கொடுமைகளுக்கு, அதனால் ஏற்படும் பாதிப்புகளுக்கு நீங்கள் உட்பட்டவர்கள் அல்ல. அதான் சொல்கிறார். The believer is no longer under law, he is under grace. This does not mean that we are outlaws and rebels. It simply means that we no longer need the external force of law to keep us in God's will, because we have the internal leading of the Holy Spirit of God. வெளியில் சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற என்ன பண்ணுவான்? எல்லா சட்ட விதிகளையும் மதித்து சென்று கொண்டிருப்பான். சட்டத்துக்கு கீழ்ப்படியாதவன் தான் இங்கேயும் அங்கேயும் பார்த்துட்டு யாரா போலீஸ்காரன் நிற்கிறானா அது பார்க்கணும், திருட்டு வேலையெல்லாம் பண்ணுவான். அப்போ வெளியில் இருந்து ஒரு ஆதிக்கம், ஒரு அதிகாரம் நம்மை கட்டுப்படுத்த வேண்டியதில்லை. நமக்குள்ளேயே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி சென்று கொண்டிருக்கிறார். நாம் இறைவனுக்கு பயந்து நடக்கும்போது நாம் சுதந்திரமாக மிக பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறோம். யாருக்கும் பயம் இல்லாமல் வாழ்வதே மிகப்பெரிய. தங்களுடைய வாழ்நாளெல்லாம் மரண பயத்திலாலே கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்கும்படி இயேசு கிறிஸ்து வந்தார். வாழ்நாள் முழுவதும் மரண பயத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நமக்கெல்லாம் சில சூழ்நிலைகள் வாய்க்காததினாலே நம்ம அந்த சூழ்நிலையை புரிந்து கொள்வதில்லை. மிக கொடூரமான, நீங்கள் எல்லார்ட்டையும் பேசுங்க, உங்கள் கூட படிக்கிற பிள்ளைங்களோட பேசுங்க, கருணையாக பேசி அவங்களுடைய சூழ்நிலைகளை புரிஞ்சு கொள்ளுங்க. அது 2 விதத்தில் உதவி செய்யும். யாராவது நம்முடைய கஷ்டத்தை புரிஞ்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு தடுமாறிட்டு நிறைய பேர் இருக்காங்க. இதையெல்லாம் கேட்டு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளும்போது ஆண்டவர் என்னை எந்த இடத்துல வைத்திருக்கிறார் என்பதை உணரும் ஒரு உணர்வு உங்களுக்கு வரும். 2மே பலன் தரக்கூடியது. அதனால் அவங்க ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. அதை பொறுமையாக கேட்டுக்கிட்டாலே போதும். உடனே நம்ம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ இப்படி செஞ்சுருக்கணும், நீ பண்ணுறதெல்லாம் யோக்கியமா அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்கிறதுன்னு தெரில, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, இதை மட்டும் நீங்கள் ஏற்புடையதாக சொல்லுங்கள். நீ இப்படி செஞ்சுருந்தா இப்படி நடந்திருக்கோம், அப்படி செஞ்சுருந்தா இப்படி நடந்திருக்கணும், உனக்கு தெரியுமா? நம்மளாம் நம்முடைய கருத்தை சொல்கிறோம், ஆனால் அது இப்போ உண்மையாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் செவி கொடுத்தால் அது போதும், அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். உங்களுக்கு என்ன அனுபவம் கிடைக்கும், என்னென்ன விதமான சூழ்நிலைகள் எல்லாம் குடும்பங்கள் வாழ்கிறார்கள், தேவன் நம்மை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார், என்ன விதமான பாதுகாப்பை நமக்கு கொடுக்கிறார், இதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ரொம்ப முக்கியமானது. It simply means that we no longer need the external force of law to keep us in God's will, because we have the internal leading of the Holy Spirit of God. Christ died to set us free, not to make us slaves. கிறிஸ்து இந்த சிலுவையிலே மரித்தது நம்மை விடுதலை ஆக்குவதற்காக, எந்த பாவத்திற்கும் எந்த குற்றச்செயலுக்கும் அடிமையாக இருப்பதற்காக அல்ல. அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். Sad to say, there are some people who feel very insecure with liberty. ஆனால் இப்படி சுதந்திரமாக இருப்பது பாதுகாப்பானதாக இல்லையே என்று நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். They would rather be under the tyranny of some leader. அதற்கு பதிலாக யாராவது ஒரு தலைவன் இருந்தால் அவனுக்கு பின்னாடி போய் ஒளிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நீங்கள் ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் எல்லாம் பாருங்கள், கமெண்ட் எல்லாம் பாருங்களேன், கண்ணாபிடான்னு எழுதுவான். ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவனாகவோ ஏதோ ஒரு சாதியை சார்ந்தவனாக இருப்பான். அவனை நேராக பிடிச்சி இங்கே வாடா, என்னடா எழுதுனான்னு கேளுங்க, நடுங்கி மூத்திரம் போயிடுவான். அவனுக்கு என்னென்னா, நான் யாரோ ஒருத்தனுக்கு அடிமையாக இருக்கிறேன், எனக்கு அது போதுங்கிறான். சுயமான கருத்தை நியாயமான வழியிலே தெளிவாக சொல்வதற்கு யோக்கியதை இல்லை. இந்த மாபு மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. அவன் என்ன பண்ணுவான்னா, குற்றச்செயலை செய்வதற்கென்றே கூட்டத்துக்குள்ளே ஒளிந்து கொள்வான். பஸ்ஸை நோக்கி கல்லடிப்பான், ஆனால் ஓடி போய் கூட்டத்துக்குள்ளே ஒளிஞ்சிப்பான். தலைவனுக்கு ஆதரவாக கோஷம் போடுவான், ஆனால் அடிமை நாயாகவே இருப்பான். 50 பேர் பிடிச்சி ஜெயிலில் போனால் இவனு 50 பேரோட சந்தோஷமாக ஜெயிலில் இருப்பான்.
சரி நம்மளோட 50 பேர் சேர்த்தானே போட்டாங்கன்னு இருப்பான். நீ சுதந்திரமாக இருக்க வேண்டியவையா, பரவாயில்ல இந்த கம்ஃபர்ட்ல இருந்துக்கிறேம்மா. அதான் அவர் இங்கே சொல்கிறார். They would rather be under the tyranny of some leader. There are some believers who are frightened by the liberty they have in God's grace. So they seek out a fellowship that is legalistic and dictatorial. நிறைய பேர் பாருங்க ஊழியக்காரர்களை பின்பற்றி போவார்கள். நம்ம தனித்தனியாக கல்ட்டுன்னு இருக்குல்ல, தனித்தனியாக சபை, சின்ன சின்ன சபை வச்சுருப்பாங்க. அந்த சபைக்கு ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவர் என்ன செஞ்சாலும் நல்லது தான் செய்வார் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் இருப்பாங்க. இறைவன் சொல்வதன்படி வரவே மாட்டாங்க. இறைவனே 4வது ஆள் தான். முதல் சபைக்கு உருவானவர் இருப்பார், அப்புறம் அவங்க அப்பா இருப்பார், அப்புறம் அவங்க வீட்டுக்காரமாக இருக்கும். இவங்க சொன்ன அப்புறம் தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறே கேட்பாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கிது. அதான் அவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? There are some believers who are frightened by the liberty they have in God's grace. தேவனுடைய கிருபையினாலே அவர்கள் கிடைத்திருக்கிற சுதந்திரத்தை குறித்து ரொம்ப பயப்படுறாங்க. என்ன சுதந்திரம்? தேவனுடைய கிருபையினாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், இதான் சுதந்திரம். அவருடைய சுதந்திரத்திலே நீங்கள் உடன் பங்காளிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு ஈஸியாக வாங்கிட முடியும். அதெல்லாம் வேணாம், நான் போய் எப்படி ஆண்டவர்கிட்ட கேட்குறது? பிரதர் எங்களுக்காக வந்து சேம் பண்ணுங்க பிரதர், நீங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்க பிரச்சனைகளை சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க அத்தனையும் சொல்லிடுவான். அவன் எல்லாத்தையும் சுரண்டி தின்ட்டு போயிடுவான். அப்போ ஐக்கியம் என்று ஒன்று வேண்டாமா அப்படிங்க யோசிக்கக்கூடாது. பரிசுத்தமான ஐக்கியம் என்று உண்டு. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று உண்டு. தனிப்பட்ட வாழ்க்கையில் இறைவனோடு கூட நீங்கள் பேச வேண்டும். நம்முடைய குடும்பமாக சேர்ந்து இறைவனோடு பேச வேண்டும். நாம் சபையாக சேர்ந்து இறைவனோடு பேச வேண்டும் இல்லையா? நாம் கிறிஸ்தவர்களாக சகோதரிகளாக சேர்ந்து தேவனுக்கும் உங்களுக்கும் நேரடியாக உள்ளவற்றையெல்லாம் இங்கே எல்லாத்துக்கும் ஓப்பனாக சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்கே அதான் செய்கிறாங்க. There are some believers who are frightened by the liberty they have in God's grace. So they seek out a fellowship that is legalistic and dictatorial. அப்போ என்ன சொல்கிறாங்க? ஒருத்தர் இப்படி செய்யக்கூடாதும்மா, எங்கள் சர்ச்சில் எங்களை கேவலமாக கெடுத்தானும். இந்த எல்இஎஃப்னோட கேடுகட்ட சர்ச் இருக்குது, அவ்வளோ கேவலமாக கெடுத்தாங்க. நீங்கள் நல்ல ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, வீட்டில் நல்ல சேர் போடக்கூடாது, நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாது, நம்ம எப்பயும் கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட போயிட்டே இருக்கணும், நல்ல ஒரு பாடலை பாட்டு கேட்டு ரசிச்சிடக்கூடாது, சந்தோஷமாக சிரிச்சிடக்கூடாது. என்ன சிரிப்பு உங்களுக்கு தேவைப்படுது? ஆண்டவர்கிட்ட ஒரு ஒழுக்கமாக ஜெபமாக இல்லாமல் அப்படிம்பாங்க. அப்போ சன்னியாசியை போயிடுவோம்மையா? என்ன உங்களுக்கு படிப்பு தேவைப்படுது அப்படிங்கிறான் மெண்டல் பிடிச்ச பையன். இவனே ஒரு வாத்தியான், விக்டர்னு ஒரு ஆள் இருந்தார். என்ன உங்களுக்கெல்லாம் படிப்பு தேவைப்படுதுன்னு சொன்னான். கடைசியில் அவருடைய பிள்ளை வந்து பைத்தியம் பிடிச்சி போய் அலைஞ்சிது. எவ்வளவு குடும்பங்களை சீரழித்திருப்பார்கள். நான் கணக்கு போட்டு பார்க்குறேன். இந்த ஆள்லாம் பிரசங்கியாராக இருந்தான், எவ்வளோ குடும்பத்தை சீரழிச்சிருப்பான். இவங்களெல்லாம் பார்த்து நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இறைவனுக்கும் உங்களுக்கும் நேரடி தொடர்பு உண்டு, நேரடி சுதந்திரம் உண்டு. இதெல்லாம் விடாமல் இவருக்கு ஆதரவாக பல பேர் இருப்போம். இவரை நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா உடனே அருவா எடுத்து வெட்டி விடுவோம். நம்ம அந்தளவுக்கு கிறிஸ்தவ வெறி கொண்டவங்கலாம் இருப்பாங்க. அதான் they want to hide, they want to seek out a fellowship that is legalistic and dictatorial. அவன் சொன்னது தான் அந்த சர்ச்சில், இல்லைன்னா சர்ச்சை விட்டு தூக்கிடுவான். இது மாதிரி இன்னும் நிறைய சர்ச் இருக்குது. அது நிறைய கைக்கூலிகள் இருப்பாங்க. அந்த ஐயா சொல்கிறத பாஸ்டர் சொல்கிறத செய்கிறதுக்கு அடிதடி குரூப்புகள் நிறையா இருப்பாங்க. திஸ் இஸ் கம்பேரபிள் டு அன் அடல்ட் கிளிம்பிங் பேக் இன் டு த கிரிப். பாருங்கள் எவ்வளோ கேவலமான இருக்குது. இந்த நண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணும்? கெட்ட இடத்துக்கே பிடிச்சி காலை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கும். ஆமாம், நண்டுகள்லாம் ஒரு வாளிக்குள்ளே போட்டிங்கன்னா ஒரு நண்டை கூட மேலே ஏற விடாது, அடுத்த நண்டை அதை பிடிச்சி இழுத்து விட்டுரும். இப்படியே தான் நடக்கும் நம்முடைய வாழ்க்கையில். The way of Christian liberty is the way of fulfillment in Christ. உங்களுடைய வாழ்க்கை நிறைவாக இருக்கும். அதான் இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்துருக்கிற சுதந்திரம். நீங்கள் நிறையா உங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க. என்ன நம்ம போகிறோம் அப்படின்னே தெரியாது, எங்கே போகிறோம்னே நமக்கு தெரியாது, நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன எதுவுமே தெரியாது. ஆனால் இப்போதைக்கு இயேசு கிறிஸ்து சொல்வதை நீங்கள் நம்புங்க. அவர்கிட்ட முழங்கால் போட்டு ஜெபிங்க. காலையில் தூங்கி எந்த சொன்னே முழங்கால் போட்டு ஜெபிங்க. 2 வசனத்தையாவது 5 வசனத்தையாவது படிங்க.
இந்த வசனம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும், மிகப்பெரிய ஒரு நிறைவை தரும். நோ வெண்டர் பால் இஷ்யூஸ் தட் அல்டிமேட்டம் do not be entangled against in the yoke of bondage, take your stand for liberty. 1ஆம் வசனம் தான் சொல்கிறாரு. அந்த இதில் போய் நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டான சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். ஆகவே கிறிஸ்து நமக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நீங்கள் இறைவனோடு நேரடியாக பேச முடியும், இறைவனிடத்திலிருந்து நேரடியாக வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். சபை ஐக்கியமாக சேரும்போது இன்னும் பெரிதான மகத்தான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி இருக்கிறதுல அந்த சுதந்திரம்லாம் வேணாம், நான் அந்த ஐயர்கிட்ட போய் வர வாங்குவேன், இந்த பிரதர்கிட்ட போய் வர வாங்குவேன்னு உட்காந்துருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். சம்திங் டு பாண்டர். வாட் டஸ் இட் மீன் டு யூ டு பி ஃப்ரீ? ஹவு டு யூ டேக் அ ஸ்டாண்ட் ஃபார் லிபர்ட்டி இன் கிரைஸ்ட்? சுதந்திரமாக இருப்பது என்றால் என்ன? உங்களை பொறுத்தவரைக்கும் அதன் அர்த்தம் என்ன? அல்லது கிறிஸ்துவிலே சுதந்திரமாக இருப்பதற்கு நீங்கள் என்ன விதமான நிலைப்பாடை எடுப்பீர்கள்? அதான் சொல்கிறார் பாரு. எல்லாருக்கும் இப்படி சொல்லி வளர்த்துட்டாரு. ஆனால் என்ன, நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? இப்படிப்பட்டவன் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். உங்களை கலக்கிறவர்கள் தரிப்புண்டு போனால் நலமாக இருக்கும். கிறிஸ்தவர்கள் இறைவனுக்குள் வளராமல் இருக்க செய்து, நான் தான் உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன், நான் தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவேன்னு சொல்லியே நிறைய போதகர்கள் இறைவனை விட்டு வழி போய் செய்து விட்டார்கள். இறைவனிடத்திலே நேரடியாக உங்களுக்கு வரங்கள் உண்டு, இறைவனோடு நீங்கள் நேரடியாக பேசலாம், இறைவனிடத்தில் நீங்கள் நேரடியாக வரங்களை பெறலாம் என்பதை தடுத்து பழைய காலத்தில் அதான் வச்சுருந்தாங்க. இப்பயும் மாதிரி இந்து மதத்தில் யார் கடவுள்கிட்ட போய் பேச முடியும்? பிராமணரான ஐயர் தான் பேச முடியும். நாமெல்லாம் சூத்திரர்கள். நீங்கள்லாம் இறைவன்கிட்ட கேட்குறதுக்கு யோக்கியதே உங்களுக்கு கிடையாது. அவங்க தேவ பாஷையில் போய் பேசுவாங்க, சமஸ்கிருத பாஷையில். உங்களுடைய பாஷையெல்லாம் பேசினா இறைவன் கேட்க மாட்டார் அப்படின்னு இன்றைக்கும் இந்து மதத்தில் இருக்குது. அன்றைக்கு யூத மதத்தில் அதான் செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படி யாரா சொன்னார் உங்கள்கிட்ட? உங்கள் கடவுள் சொன்னாரா? எங்கடா சொன்னீங்க? அப்படிலாம் கிடையாது. நீங்கள்லாம் என்னுடைய சகோதரர்கள், நீங்கள்லாம் இறைவனுடைய பிள்ளைகள். எங்கே தேவனும் உங்கள் இடத்துல அதானே சொல்லியிருக்காரு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் எடுத்து படித்து பாருங்கள். உங்களை தேவர்கள் என்றேன், நீங்களும் அற்ப மனிதர்களைப் போல சாவீர்கள். அப்போ நீங்கள் தேவர்கள் என்று தான் சொன்னார். நீங்கள் அவருடைய வழியை பின்பற்றாதனாலே போனீங்க. அதுக்கப்புறம் காலம் மறந்தும்போது 405 ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து மரித்து 405 ஆண்டுகள் ஆன பிறகு என்னாச்சு? மாங்க்ஸ் வந்துட்டாங்க. ஆர்சி சர்ச்சில் இருக்கிற மாதிரி சாமியார்கள். அவன் என்ன பண்ணிட்டான்? நான் தான் என் கடவுள்கிட்ட போய் பேசுவேன், நீங்களாம் திரைக்கு வெளியில் நின்று மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தான். எப்படி இருந்தாலும் உங்களுக்குரிய சுதந்திரத்தை அழித்து போடுவதற்காக சபை குருமார்கள் முயற்சி செய்கிறார்கள். நல்ல குருமார்கள் என்ன செய்கிறார்கள்? இறைவனோடு இறைவனிடத்திலே உங்களை வழி நடத்துகிறார்கள். அப்போ யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று புரிந்து கொள்ளுங்கள். அது எப்படி புரிந்து கொள்ள முடியும்னா, இறைவனே அந்த ஞானத்தை உங்களுக்கு தருவார். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? இதான் இன்றைய சிந்தனை. நீங்கள் உங்களுடைய நிலைப்பாட்டிலே உறுதியாக நில்லுங்கள் என்பதுதான் இன்றைய சிந்தனை. சரியா?